ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அதுதான் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுன்னுக்கிறேன். அண்ணி, நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வந்து இப்போ தான் 10 நிமிஷம் தான் ஆகுது. ரெஸ்ட் கூட எடுக்க விடாமல் பேசுகிறீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதுக்கு தான் நானும் எந்திரிச்சு வந்தேன் கூப்பிட்டதும். என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணி. சரி, நான் ஓப்பனாகவே பேசிடுறேன். இப்போ நீங்கள் எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்துக்கிறீங்க? என்ன அண்ணி தெரியாத மாதிரி கேட்குறீங்க? கிருத்திகாக்கும் நிரஞ்சனுக்கும் பேசி முடிக்கலான்னு தான் வந்திருக்கோம். கிருத்திகா எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதனால தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இதை சொன்ன கிருத்திகா, நாங்கள் பூஜாக்கு கேட்டோமே நிரஞ்சனை, அதை சொன்னாலா? என்ன நீ சொல்கிறீங்க? பூஜாக்கு கேட்டிங்களா? ஆமாம், நாங்கள் பூஜாக்கு தான் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கொஞ்ச நாள் காத்திருக்க சொன்னாங்க. சரி, நாங்களும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே கிருத்திகாக்கோ நிரஞ்சனுக்கோ பேசிட்டோன்னு வந்தேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பூஜாக்கோ நிரஞ்சனுக்கோ பேசியே முடிச்சிட்டிங்களா? அது கிட்டத்தட்ட அப்படிதான். அக்கா, சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா. நீங்க போய் மாப்பிள்ளை தானே கேட்டீங்க? ஆமா, நாங்க மாப்பிள்ளை தான் கேட்டோம். ஆனாலும் நாங்க தானே முதல்ல கேட்டோம். அப்ப எங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி தரணும். அது எப்படி உங்களை வர சொல்லுவாங்க? என்ன நீங்க பேசுறீங்க? அப்போ ஒரு பொண்ணுன்னு இருந்தா 10 மாப்பிள்ளை வந்து கேட்டுட்டு போக தான் செய்வாங்க. அப்போ அந்த பொண்ணை 10 மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா என்ன? என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் கட்டி கொடுப்பாங்க. அப்ப என்னம்மா சொல்ல வர? நாங்க நல்ல குடும்பம் இல்லைன்றியா? எங்க அண்ணன் வீட்டு குடும்பம் நல்ல பழக்கம் உள்ள குடும்பம் இல்லைன்றியா? நான் அப்படி சொல்ல வரல நீ. எங்க கிருத்திகாவும் நிரஞ்சனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனால அவங்க 2 பேரும் முடிவு எடுத்து தான் இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கலான்னு எங்களை வர சொல்லியிருக்காங்க. நான் வந்ததுமே நிரஞ்சன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் பூஜாவும் மனசில் ஆசையை வளர்த்துனுக்கிறாளே, அதுக்கு என்ன சொல்வீங்க? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவளுக்கு நிச்சயம் பண்ணி நின்று போச்சு. அந்த வருத்தத்துலேருந்து அவள் வெளியே வரத்துக்கே பல வருஷம் ஆச்சு. இந்த பையனை ஆசைப்பட்டு தான் எங்களை போய் கேட்க சொன்னான். இதுவும் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவா சொல்லுங்க? அவன் மனசு எப்படி இருக்கான்? சின்ன பொண்ணு தானே அவள். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? இங்கே பாரு சொப்பனா, சும்மா தேவையில்லாமல் கோவப்படாத. நான் உண்மையை தான் சொல்கிறேன். பூஜா தான் நிரஞ்சனை முதல்ல விரும்பினதே. ஆமாத்த, பூஜா எவ்வளோ ஆசை வச்சிருக்கா தெரியுமா? அவள் சொல்லவும் தான் நாங்கள் போய் மாப்பிள்ளை கேட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்களை கிருத்திகா இங்கே வர வச்சிருக்கா. அப்போ பூஜாக்கு தானே முதல்ல நிரஞ்சனை பிடிச்சிருந்தது. ரெண்டாவதா சொன்ன கிருத்திகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூஜாவை விட்டுட்டீங்களே. ஐஷு, நீ புரியாதெல்லாம் பேசாத. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசுகிற? உங்கள் அம்மா தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் இப்படியே வா. படித்த பொண்ணு தானே நீ. அத்தை, நான் படித்த பொண்ணாக இருக்க வச்சு தான் எல்லார் மனசையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் பேசுகிறேன். இங்கே பாருங்க அத்தை, பூஜா நிரஞ்சனை ரொம்ப விரும்புகிறா. இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்ன கிருத்திகாவை நிரஞ்சன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே. எங்கள் பூஜா இங்கே வந்ததுலேருந்து நிரஞ்சனை காதலிச்சிட்டு இருக்கா. அதுக்கு என்ன சொல்வீங்க? ஐஷு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றிலாம் என்ன தெரியும்? ஒருத்தர் காதலிச்சிட்டா போதுமா? 2 பேர் மனசுலையும் 2 பேருமே இருக்கணும். நிரஞ்சன் மனசில் பூஜா இல்லவே இல்லை. நிரஞ்சன் மனசு ஃபுல்லாக கிருத்திகா தான் இருக்கா. கிருத்திகாவும் நிரஞ்சனை விரும்புகிறா. இதுக்கு மேலே என்ன வேணும்? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமா, இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணுற பூஜாவுக்கு நிரஞ்சனை கட்டி வைக்கணுமா? அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் பூஜாவோட லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா நீ? பிடிக்காத ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிரஞ்சன் இப்படி வாழ்வான் சொல்லு? அண்ணியே, பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணின்னு வாழ மாட்டாங்கன்னு யார் சொன்னா? எத்தனையோ பேர் ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா நத்தின்னு போவாங்க. படித்தவன் தானே நிரஞ்சனே, அவன் வாழ்க்கையை அவனுக்கு செலக்ட் பண்ணிக்க தெரியாதே. உங்கள் பொண்ணுக்கு நான் அழகில்லையா, அறிவில்லையா, படிப்பு இல்லையா? இதை விட பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நாங்களே பார்க்குறோம். எவ்வளோ ஊரில் உலகத்தில் இல்லாத மாதிரி இவன் தான் மாப்பிள்ளைன்னு பிடிச்சி தொங்கினுக்கிறீங்க. ஊரில் உலகத்தில் வேறு பையனே இல்லையா? எங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கிற அழகுக்கே எவ்வளோ மாப்பிள்ளை கிடைப்பாங்க அண்ணி. கிருத்திகாக்கெல்லாம் 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்து நிற்பானுங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் நாடாண்ணா இந்த நிரஞ்சனையை பிடிச்சின்னு அலைகிறீங்க. சரி, இதே கேள்வியை நானும் கேட்குறேன். உன் அண்ணன் பொண்ணு பூஜாவும் அழகாக தானே இருக்கா? நல்லா படிச்சிருக்கால, வசதியும் இருக்குல்ல, அவளுக்கு என்ன குறை? அப்போ அவளுக்கு 1000 மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா? 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க காதலை பிரித்து பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ சொல்கிற. காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். யார் சொல்கிறது நல்லது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
சரி, இதெல்லாம் விடு. இப்போ உன் பொண்ணு ஐஷு என் அர்ஜுனை விருப்பப்படுறா. திடீர்னு நான் எங்க இருந்துன்னா வேற பொண்ணு பார்த்துட்டே இந்த பொண்ணு தான் அர்ஜுன் கட்டிக்கணும்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா இல்லை உன் பொண்ணு தான் ஒத்துக்குவாளா? அத்தை, என்ன நீங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? நான் அர்ஜுன் மாமா எவ்வளோ வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ மறக்க சொன்னா நான் எப்படி மறப்பேன்? அப்போ என் பொண்ணை மட்டும் மறக்க சொல்றீங்க? இங்கே பாரு ஐஷு, நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். என் பிள்ளைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் நான் செஞ்சு வைக்க முடியும். ஊர் பேசுவாங்களே பயந்துட்டு நடுங்கிற அப்பா அம்மா கிடையாது நாங்கள். ஊர் 1000 தான் பேசினாலும் எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கறது தான் எங்களோட கடமை. அப்படி தான் இது வரைக்கும் நாங்கள் பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம். இனிமேவும் அப்படி தான் இருப்போம். என் பிள்ளைங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அண்ணன் பையன் நிரஞ்சனை பற்றியே எனக்கு தெரியும். என் அண்ணன் குடும்பத்தில் கட்டி கொடுக்கறதுக்கே எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. என் பொண்ணு இங்கே நல்லா இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் மனசார நிரஞ்சனை விரும்புகிறா. அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். சும்மா கூட பூந்து குழப்பிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க அண்ணி, சின்ன பசங்களுக்கு நம்ம தான் எது நல்லது எது கெட்டதுன்றதை எடுத்து சொல்லணும். பூஜா கிட்ட பேசி நல்ல முடிவாக எடுக்க சொல்லுங்க. இப்போ நாங்கள் கல்யாணத்தை பேசி முடிக்க தான் போகிறோம். கல்யாணத்தில் ஏதாச்சும் குழப்பம் நடந்தது அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சொப்னா, ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அமைதியா இருமா. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிருத்திகாவோட சேர்த்து அர்ஜுனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒரே மேடையில் நினச்சிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு கேட்டா அவன் என்னென்னவோ சொல்கிறான். என்னம்மா சொல்றான்? எனக்கு ஐஷு மேலே அப்படிலாம் எண்ணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் விருப்பம் இல்லாதவன் எப்படி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லுங்க? அத்தை, நீங்கள் பூஜா மனசை மாற்ற சொல்கிறீங்களா? அதை வேணால் நாங்கள் செய்கிறோம். ஆனால் என் மனசெல்லாம் நீங்கள் மாற்ற சொல்லாதீங்க. நான் சின்ன வயசுல இருந்து அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். அர்ஜுனோட பொண்டாட்டியாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என் லைஃப்பெல்லாம் மாற்றணும்னு நினைக்காதீங்க. இங்கே பாரு ஐஷு, எனக்கு தெரிஞ்ச அர்ஜுனுக்கு உன் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நீ ஏன் ஆசைப்பட்டுட்டு வீணா உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் தானே அத்தை சொல்லியிருக்கீங்க அர்ஜுனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இப்போ நீங்களே இப்படி பேசுனா? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலை. ஒரு வேளை பெருசான பிறகு அர்ஜுனை உனக்கு பிடிச்சதுன்னா அவன் ஓகே சொன்னான்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ அவன் எப்படி தயங்குறான் தெரியுமா? இதுலேருந்து என்ன தெரியுது? இன்னும் அர்ஜுன் மனசில் நீ இடம் பிடிக்கலன்னு தெரியுது. பிடிக்காத பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என் குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அர்ஜுனை தவிர வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நீ பண்ணிப்பியா? நீ உன் மனசை மாற்றிக்க மாட்டேன், ஆனால் நான் என் பசங்க மனசெல்லாம் மாற்றி விடணும். என்ன இது நல்ல கதையாக இருக்கு? சொப்னா, டென்ஷன் ஆகாதம்மா, விடுமா. இங்கே பாருங்க, இவங்க கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க. என் பசங்க மனசில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நான் மதிப்பு கொடுத்து நடக்க முடியும். சும்மா எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு என் பசங்களை நான் நோக்கடிக்க முடியாது. சொல்லிடுங்க. என்னம்மாமா அத்தை இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க? ஐஷு, அவ டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணாத. அவ ஏற்கனவே பல குழப்பத்துல இருக்கா. தயவு செஞ்சு பொறுமையா பேசு. நீ இப்பவே எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படிமா வாழ்க்கை நடத்த போற? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா மட்டும் போதாது, வீட்டையும் அனுசரிச்சுட்டு போக தெரியணும். அண்ணா, நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. அவ சின்ன பொண்ணுல்ல, அதனால தான் அப்படிலாம் பேசிட்டான். நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன், நீங்க போங்கண்ணே. சரிம்மா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லு. முதல்ல இவ மனசுல இடம் பிடிக்கிட்டோம். இவ நம்ம மருமகளா வந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும்ட்டு என் பொண்டாட்டி நினைக்கணும். அந்த மாதிரி உன் பொண்ணு நடந்துக்கணும். அப்புறம் உங்க விருப்பம். ஐசுமா, ஏன் கோவப்பட்டு வார்த்தையை விடுற? இப்ப பாரு, உன் மேல அவங்களுக்கு கோவம் தான் வருது. இது வரைக்கும் எங்க அண்ணிக்கிட்ட நீ கெட்ட பேர் வாங்கிக்கிறியா? உன்னை நல்ல பொண்ணுன்னு சொன்னவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க பாத்தியா? பின்ன என்ன மம்மி, அவங்க எப்படி பேசிட்டு போறாங்க பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் அர்ஜுன் உனக்கு தான் சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ என்னடானா எப்படி பேசுறாங்க? எனக்கு நவ்வா நிரஞ்சனுக்கு கிருத்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அர்ஜுனுக்கு நிலாவை கட்டலான்ற யோசனையில் இருப்பாங்களோன்னு தோணுது. மம்மி, நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது என்ன? ஆமாண்டி, எனக்கு நவ்வா அப்படித்தான் தோணுது. டாக்டரே நல்லா சம்பாதிக்கிறா, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க சொத்து அவ பேரில் இருக்குது. அதனால எங்கள் அண்ணி வேற நவ்வா பிளான் போடுதோன்னு எனக்கு ஒரு பயம். அப்படிலாம் இருந்தா அவ்வளோதான். நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் மம்மி. எனக்கு அர்ஜுன் வேணும். பூஜா நிரஞ்சனை கல்யாணம் பண்ணுறாலோ இல்லையோ, நான் அர்ஜுனை கட்டியே தீருவேன். என்னாலாம் சும்மா மனசை மாற்றிக்க முடியாது. என் மனசில் அர்ஜுன் தான் இருக்கான். என் வாழ்க்கையிலையும் அர்ஜுன் தான் இருக்கணும். வேற யாருன்னா வரணும்னு நினச்சா கூட நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு ஒரு ஐடியா ஆகுதே, வா நான் சொல்கிறேன். என்ன மம்மி? வாடி அப்படிக்கா, நான் சொல்கிறேன். என்ன மம்மி, அங்கே எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன். இங்கே வந்து ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, என்ன மம்மி? இங்கே பாரேசுமா,
அவசரப்படாத. அவசரப்பட்டினா எதுவுமே நடக்காது. பொறுமையா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டுமா நீ இப்படி பேசுற மம்மி? எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? இத்தனை நாள் வரைக்கும் அர்ஜுன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா எப்படிலாம் பேசுகிறாங்க? எப்படி டக்கு டக்குன்னு மனசை மாற்றிக்க முடியும்? அவங்க மனசு மாறுதுன்னா அது காரணம் நீயும் தான். அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக இருந்தேன். நம்ம பொறுமையாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். உன்ன மாதிரி அவசரப்பட்டு நின்று தான் நினச்சிக்கா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ என்ன தான் சொல்ல வர மம்மி? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசு, எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரேஷ்மா, எனக்கு தெரிஞ்ச உங்கள் அத்தைக்கு அர்ஜுனை நிலாக்கு கட்டலான்னு தான் பிளானில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ இப்படிலாம் பேசினுக்குது. இவங்க நிலா பக்கமே போகக்கூடாதுன்னா நிலாவுக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கணும்ல நம்ம. என்ன மம்மி சொல்கிறேன்? நிலாவுக்கு ஜோடி சேர்த்து வைக்கணுமா? யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? யாருன்னா பிடிச்சி கட்டி வச்சு தான் ஆகணும். அவள் தனியாக இருக்கிற வரைக்கும் தானே உங்கள் அத்தைக்கு இப்படிலாம் தோணுதே. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதை பற்றி யோசிக்க கூட முடியாதுல்ல. ஆமாம் மம்மி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் நிலாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதான் இருக்கவே இருக்கிறான் எங்கள் அண்ணன் பையன். பூஜாவோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பார்த்துக்க மாட்டான். அட ஆமாம், இந்த ஐடியா சூப்பராக இருக்கே. நிலாக்கு கல்யாணம் ஆகிட்டா அர்ஜுன் பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் மம்மி, எனக்கு டவுட் என்னன்னா, அருண் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்வானா? ஏன் சொல்ல மாட்டான்? நிலா நல்லா படிச்சுக்கிறா, டாக்டரு, எல்லா சொத்தும் இருக்குதே, பார்க்கறதுக்கும் அழகாகிறா. அப்புறம் என்ன வேணா? உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இவனுக்கு நிலா மேலே ஒரு கண்ணு. யாருக்கு மம்மி? அருணுக்கா? ஆமாம் ஐஷுமா, அவன் ஃபோனில் நிலாவோட ஃபோட்டோவை வச்சுன்னு பார்த்துன்னு இருந்தான். அதை நான் அவனுக்கு தெரியாமே பார்த்துட்டேன். அப்பத்துலேருந்தே எனக்கு இந்த பிளான் இருக்குது. சரி, அதுக்கான நேரம் வரட்டும் தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதை போய் அவங்க வீட்டில் சொன்னால் நிலா வீட்டில் ஒத்துப்பாங்களா? நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும். எப்படின்னா கண் கலங்கி ஆயுது பேசி ஒத்துக்க வைக்கணும். பூஜாவை தான் வேணான்ட்டீங்க, எங்கள் அருணியாச்சும் ஏற்றுக்காங்கன்னு நம்ம தான் பேசணும். சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது தான் இதெல்லாம் கேட்குறேன். எல்லாத்தையும் நம்ம தான் இசுமா பேசணும். நிலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? பெரியவங்க ஒத்துக்குன்னா நிலாக்குன்னா வேலை சம்மதிக்கத்தான். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நிலா யாரையும் காதலிக்கல. அதனால அவங்க வீட்டில் சொல்கிறவனே கல்யாணம் பண்ணிப்பா. நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் மம்மி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க ஒரு பக்கம் நிரஞ்சனுக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்கிட்டோம். நம்ம ஒரு பக்கம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். போய் அருணை நான் கூப்பிட்டேன்னு அப்போ. சரி மம்மி. சொத்துக்கு ஆசைப்பட்டுனேன் என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கா பார்க்குறீங்க? பார்த்துக்கலாம். என் பொண்ணை விட்டு அந்த அர்ஜுனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்க்க தானே போகிறேன். இந்த ராஜி நினச்சா எதையும் நட்டி காட்டுவா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, வா இங்கே கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. என்னத்த, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒன்று கேட்குறேன், மறைக்காம உண்மையா சொல்றியா? கேளுங்க அத்தை. நீ அந்த நிலாவை காதலிக்கிறதானே? அது அது வந்து ஆமாத்த. அத்தைக்கிட்ட என்ன தயக்கம்? ஓப்பனா மனசை திறந்து சொல்லு. மனசுக்குள்ளே வச்சிருந்தா யாருக்குமே தெரியாது. ஆமாத்த, நான் நிலாவை லவ் பண்ணுறேன். ஆனால் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. அதுக்கு தான் இப்போ நான் உன்னை கூப்பிட்டது. இங்கே பாரு, நீ உள்ளுக்குள்ளவே நினச்சிருந்தீன்னா எதுவுமே நடக்காது. இங்கே என்ன நடந்துன்னு இருக்கு தெரியுமா? அர்ஜுனுக்கும் நிலாக்கும் பேசி முடிக்க போகிறதா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னத்த சொல்கிறீங்க? அர்ஜுனுக்கும் நிலாக்கும் கல்யாணம் பேசுகிறாங்களா? இன்னும் பேசலப்பா, பேச போகிறாங்க. அந்த முடிவு பண்ணிட்டாங்க. நானே நீ நிலாவை லவ் பண்ணுறேன்னு ஒரு சந்தேகத்தில் தான் உன்னை கூட்டி விசாரிக்கலான்னு நினச்சேன். நீ நிலாவை விரும்புறதே உறுதியாயிடுச்சு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்டினா உனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அத்தை, நான் நிலாவை கல்யாணம் பண்ணது இருக்கட்டும், பூஜாக்காக பேச போனீங்களே, என்னாச்சு? அதை ஏன்பா கேட்குற? நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், முடியவே முடியாதுன்ட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன். அது நடக்கிறது ஒரு பக்கம் நடந்துனே இருக்கட்டும். கடைசியில் நிரஞ்சனை கட்ட போகிறது பூஜா தான். அது நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நிலாவை நீ கட்டிக்கணும்னு ஆசைப்படுறிய, அதுக்கு தான் இப்போ ஒரு முடிவு எடுக்கலான்னு உன்னை வர சொன்னேன். என்னத்த, நான் இப்போ என்ன பண்ணுறது? இப்போதைக்கு நீ யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாத. என்ன பேசணுமோ என்ன முடிவு பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருந்தால் போதும். இது உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் பெரியப்பா கிட்ட, முக்கியமாக எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லவே சொல்லிடாத. அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. அவங்க ஆசை என்னன்னா விக்னேஷ்க்கு நிலாவை கட்டணும்னு தான் ஆசை.
இப்பதான் அவன் இல்லாமே போயிட்டான், வேற என்ன பண்றது? அதனால தான் சொல்றேன், நீயாச்சும் அந்த பொண்ணை கட்டி நல்லா இருந்தேன். சரிங்க அத்தை, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நான் எப்படி பேசணுமோ பேசி உனக்கும் நீலாக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாட்டை பண்றேன். அத்தை, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும், நீ கவலைப்படாத அருணே, கண்டிப்பா நடக்கும். நான் ஏன் திரும்ப இவ்வளோ உறுதியா சொல்றேன்? நிலாக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆனா ஐஷுக்கும் தானே கஷ்டம். ஐஷுக்கு அர்ஜுன் கிடைக்கணும், உனக்கு நிலா கிடைக்கணும். அப்போ முதல்ல நிலாக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா தான் அர்ஜுன் தானா ஒதுங்குவான். அப்போ அத்தை, அர்ஜுன் நிலாவை தான் விரும்புறானா? இல்லப்பா, அவனுக்கு ஐஷை தான் பிடிக்கும். இந்த பெரியவங்களாம் பேசி சம்மதிக்க வச்சிருவாங்கல்ல, அந்த பயம் அவனுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. அதான் என்ன பண்றது தெரியாம யோசிச்சிருந்தேன். நிலாக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்கல்ல. அர்ஜுனும் அவன் விருப்பப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான்ல. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசினுக்கிறேன். முதல்ல நிலாக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அர்ஜுன் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா ரூட்டும் கிளியரு. பூஜாக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். சரிங்க அத்தை. பாரு, நீயும் நிலா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு பாருன்னா. சரிங்க அத்தை. சரிப்பா, இப்ப கிளம்புப்பா. சரி, வரேன் அத்தை. மம்மி, உன்னை நான் கூட என்னவோ நினைச்சிட்டேன். ஆனா என்ன மாதிரி சூப்பரான பிளான்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, என் பொண்ணு வாழ்க்கை கேட்டதுன்னா அதை மாற்ற வேண்டியது நான் தானே. பார்க்கலாம், நிலாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி நிலாக்கும் அர்ஜுனுக்கும் பேசுவாங்கன்னு. அர்ஜுனுக்கு என் பொண்ணு மட்டும்தான் பொண்டாட்டியா வரணும், வேற எவ்வளோ வரணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது.